உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை நம்ம பேச போறோம். என்னென்ன அப்படின்னு வரிசைப்படுத்திடுறேன். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், சகாயம் IAS அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறார். இது யூகத்தின் அடிப்படையிலயோ இல்ல சோர்ஸ்களின் அடிப்படையிலயோ நான் சொல்லல, அவரே பேட்டி கொடுத்திருக்கார். சகாயம் IAS எப்பேற்பட்டவர், அவர் எதனால டிவிகேவுக்கு வந்தாரு, எங்க பேட்டி கொடுத்திருக்காரு, என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறத முழு டீட்டெயிலோட நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, கரூர் மேட்டர்ல முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அஜய் ரஸ்தோகி அவர்கள் கிட்ட முக்கியமான ஒரு பெண்மணி, அதாவது கரூர் கூட்டத்துல பாதிக்கப்பட்டு பல நாட்களா மயங்கிய நிலையில சிகிச்சையில இருந்த ஒரு பெண்மணி மயக்கம் தெளிந்து சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பினாங்க. அவங்கதான் அஜய் ரஸ்தோகி அவர்கள்ட்ட கரூர் கூட்டத்துல குண்டர்கள் புகுந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான தகவல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம். எதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகாயம் IAS அவர்களுக்கு திமுக எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தது, சகாயம் IAS இன்னைக்கு டிவிகேவுக்கு வந்தார் அப்படின்னா என்ன நடக்கும், இது மாதிரியான பல செய்திகளோட தான் இன்றைய காணொலி அப்படிங்கிறது இருக்க போது. நம்மளோட சேனலுக்கு நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்றீங்க, அது சந்தோஷம். அதே நேரத்துல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இப்ப வீடியோக்குள்ள போவோம். முதலாவதா, கரூர் விவகாரத்துல இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட விசாரணை அப்படிங்கறத முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாநில சுயாட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுதாரர்கள் நேரா போய் போராடினாங்க. அதன் பிறகு சிபிஐ விசாரணை வந்துச்சு. இப்ப சிபிஐ எதிர்த்து போய் தடை அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. இப்ப திமுக இந்த விவகாரத்துல அன்னைக்கு அப்படியே ரொம்ப பெருமையா பீத்தி தள்ளினாங்க. இந்த அஜித் வழக்குல சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அப்படிங்கறதால அஜித் வழக்குக்கு நாங்களே சிபிஐக்கு போறோம்னாங்க. அப்ப உங்களுக்கு இது நீங்களா சிபிஐக்கு போனீங்கன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அது மாநில உரிமையில தலையிடுறதா வராதா? அஜித் கேஸுக்கு நீங்களா தானே சிபிஐக்கு போனீங்க. ஏன்னா இத திமுக வித்தியாசமா உருட்டுவாங்க. அதுல போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, நாங்க உண்மையை விசாரிச்சாலும் கூட போலீஸுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதனால நாங்க சிபிஐக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கம் கூட கிடப்புல இருக்கு, சரியான அப்டேட் இல்லை, அதனால அதை பேசாம இருக்கோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் தரவுகள் புதிய தகவல்கள் இல்லாம அதை பேசி பிரயோஜனம் இல்லை. கேட்கிற உங்களுக்கும் டைம் வேஸ்ட், பேசுற எனக்கும் டைம் வேஸ்ட். கண்டிப்பா அதோட அப்டேட் வர்றப்ப நம்ம பேசுவோம். இப்ப இந்த வழக்குல காவல்துறை சம்பந்தப்படலையா? கரூர் விவகாரத்துல போலீஸ் எல்லாம் யோக்கியமா சொல்லுங்க. இதை மட்டும் தமிழ்நாடு போலீஸோ சிபிசிஐடியோ இல்ல தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு SITயோ விசாரிச்சா நியாயம் கிடைச்சிருமா? எதுக்கு தடியடி நடத்தினீங்க? என்ன டிவிகே கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் திருட்டு போயலாம்? ஏன்னா திமுக கூட்டமா அது திருட்டு போயலா நிக்கிறதுக்கு? டிவிகே கூட்டம் தானே நடந்தது. அவன் காலேஜ் படிக்கிறவன், இளைஞர்கள், இப்பதான் வேலைக்கு போயிருப்பான், பெண் பார்த்துட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணிருப்பான். அரசியல்ல ஏதாவது புதுசா ஒண்ணு வந்துடாதா? ஒரு அரசியல்ல மாற்றம் வந்துடாதா? காலங்காலமா நாம திமுக அதிமுகன்னு பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மாற்று வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை அந்த மொட்டுலயே கருக்கக்கூடிய வேலைகளை நீங்க செய்றீங்க அப்படின்னா போலீஸை விட்டு என்னத்துக்கு தடியடி நடத்துனீங்க? கூட்டம் கும்பல் நெறிஞ்சிருக்கு, திமுக கூட்டத்துல தடியடி நடத்துவீங்களா? ஏன்னா பூரா பயலும் ரவுடி பயலு, எங்க கட்சியில எங்க ஆட்சியில எங்க தளபதி ஆட்சியில எங்க எம்எல்ஏ எப்படிம்பானுங்க போலீஸையே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ரெண்டு நாள் இந்த ஹைகோர்ட் விவகாரம், திருமாவளவன் விவகாரத்துல கூட ஒரு இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்கானுங்க விசிகாரங்க சம்பந்தப்பட்ட. அந்த ராஜீவ்காந்தி இத வீடியோவாவே வச்சிருக்காராம். ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறது இல்ல. இவெல்லாம் இளைய சமுதாயம், அரசு ஊழியர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன், போலீஸ் யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன். அவன் ஏதோ ஆர்வத்துல இந்தாண்ட முண்டி அடிச்சு போய் பாக்குறான். அவனை ஒழுங்குபடுத்துறத விட்டுட்டு தடியடி நடத்தி கூட்டத்தை நீங்க மறுபடியும் நெருக்குதலுக்கு உண்டாக்குனீங்கன்னா இதுவும் போலீஸ் செஞ்ச தப்பு தானே? பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல தானே? 650 போலீஸ் நிறுத்தினேன்னு சொல்லிருக்கீங்க. போலீஸ் எங்கேயுமே பார்க்க முடியலையே. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க போல, அப்படித்தானே அந்த கூட்டம் இருந்தது. இதுல டிஜிபி ஒரு தகவல் கொடுக்குறாரு, ADGP ஒரு தகவல் கொடுக்குறாரு, லோக்கல் SP ஒரு தகவல் கொடுக்குறாரு. அப்ப யார் கொடுத்த தகவல் தான் உண்மை? இப்ப போலீஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதை தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா எப்படி உண்மை வரும்? அடுத்து இந்த அம்மா அருணா ஜெகதீசன், இவங்க தலைமையில ஒரு குழு, ஏற்கனவே தூத்துக்குடியில குழு அமைச்சு இவங்க கிழிச்சிட்டாங்கல்ல திராவிட மடல்ல. இந்த அருணா ஜெகதீசன் வந்த அன்னைக்கு
பூரா திமுககாரனா வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கான், அதையும் இந்த அம்மா கேட்டுட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் எப்படி விளங்க வந்த விசாரணை? நான் ஏன் திமுககாரன் சாட்சி சொன்னான்னு கடந்த பல வீடியோக்கள்ல கிழிச்சிருக்கேன். அவன் என்ன பொறுப்புல இருக்கான், எந்த பகுதியில இருக்காங்கிறத முதற்கொண்டு கிழிச்சிருக்கேன். அவனாம் போய் அருணா ஜெகதீசன் அவங்கதான் சாட்சியா. இதுக்கு எதுக்கு கரூர்ல வந்து விசாரணை நடத்திக்கிட்டு அண்ணா அறிவாலயத்திலே வச்சு விசாரணையை முடிச்சுட்டு விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு போயிடலாம. விஜய் தாமதமா வந்ததாலதான் அங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாரு பேசுனது? இந்த அருணா ஜெகதீசன் அம்மா. இதுக்கு எதுக்குமா நீ விசாரணை பண்ணிக்கிட்டு அறிவாலயத்துல ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டே விஜய் தாமதமா வந்ததாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம. அப்ப இந்த மாதிரி திமுகவை காப்பாற்றக்கூடிய முயற்சி நடக்குது அப்படிங்கறதால இதுக்கு சிபிஐ அவசியம் சரியான குணத்துல விசாரணை போகணும். அப்படின்னா 41 மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அப்ப இதை எதுக்கு நீங்க எதிர்த்து போறீங்க? இப்பதான் விஷயம் இருக்கு. ஒரு மயக்கம் தெளிந்த பெண்மணி அஜய் ரஸ்தோகி அவர்களை சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா, நான் மதியத்திலேருந்தே அங்கதான் இருந்தேன். டிவிக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அங்க இருந்தாங்க, கட்சி துண்டு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 10-20 பேர் சுத்திட்டு இருந்தானுங்க. அவனுங்க நடத்தையே சரியில்லை. ஆனா கட்சிக்கார மாதிரியே சுத்திட்டு இருந்தானுங்க. அவனுக்கு துண்டு கூட போடல. அவனுக்கு ஒருமையில எல்லாத்தையும் பேசினானுங்க, புடிச்சு தள்ளி விட்டானுங்க. அவனுங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் இருந்தது. இவனுங்க எல்லாமே பாக்குறதுக்கு குண்டர்கள் மாதிரியே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கூட்டம் அந்த தள்ளு முள்ளு நடக்கும்போது நிறைய பேர் செயின் அறுத்தது அவனுங்க தான். ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, குழியில தள்ளி காலை வச்சு மீச்சாங்க, இன்னும் நிறைய ஆம்புலன்ஸ்ல கழுத்தை நெரிச்சானுங்க. இப்பெல்லாம் ஏகப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் இவனுங்க செஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. நீ அந்த கூட்டத்தோட வீடியோக்களை இன்னும் அனலைஸ் பண்ணி அவனுங்களை எல்லாத்தையும் பிடிக்கணும். சில பேரோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு வாக்குமூலம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில விசாரணை போனா அந்த குண்டர்கள் யாரு அப்படின்னா, கரூர்ல வந்து செந்தில் பாலாஜியை தாண்டி அவர் குண்டா வந்துட போறான். கரூர்ல பெரிய ரவுடி அப்படின்னா செந்தில் பாலாஜி அசோக்கும் தான், அவரோட தம்பி அசோக்கும் தான். இவர்களோட வரலாறு தான் பார்த்திருப்பீங்கல்ல. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்த பெண் அதிகாரியவே அடிச்சு கைய உடைச்சவனுங்க. அந்த அதிகாரி சாதாரண ஆள் இல்ல. ஏசியன் கேம்ல மெடல் வாங்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில ஜெயிச்சு போஸ்டிங் போனவங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில போனவங்கன்னா இப்படி நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு உள்ளவங்க. அவங்க ரைடு போனப்ப அவங்களே கைய உடைச்ச ரவுடி பயிலுக தானே இவனுங்க. அது மாதிரி அதிமுக காரனுங்களை பிடிச்சி அடிச்சு உதைச்சி வீடியோ எடுத்து நடு ரோட்ல வீசிட்டு போன வரலாறு எல்லாம் இவங்களுக்கு இருக்குல்ல. இவர்களை தாண்டி ஒரு குண்டர்கள் அந்த கூட்டத்துல நுழைஞ்சிட முடியுமா? விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டா செந்தில் பாலாஜி சட்டையை பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கிற அச்சம் தான் இவங்களுக்கு இப்ப மறுபடி சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தோணுது. ஏன்னா செந்தில் பாலாஜியை பிடிச்சி உட்கார வச்சா அந்த ஒரு 50 தொகுதிக்கு அவர் செலவு பண்றது கெட்டு போயிடும். நம்ம சொந்த பணத்தை எடுத்தாகணும். இந்த மேட்டர்ல மட்டும் செந்தில் பாலாஜியை விட்டுருவாங்களா? வேற கேஸே இல்லையா? ஜாப்ராக்கெட் கேஸ் இல்லையா? மணி லாண்டரிங் கேஸ் இல்லையா? எப்படியோ இந்த எலெக்ஷனுக்கு செந்தில் பாலாஜி வெளியில இருக்க போறதே இல்லை. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் 5 கட்சிக்கு 6வதா இந்த எலெக்ஷன்ல ஜெயில இருந்துட்டு தான் சந்திக்கணும். வச்சு பிதுக்குவாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல, தப்பவே முடியாது. அடுத்ததா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல 5 பேர்ல ஒரு பிள்ளையா பிறந்த ஒரு சாதாரண மனிதர். சென்னையில படிச்சு, அப்புறம் சட்டக்கல்லூரியில சட்டம் படிச்சு, அதன் பிறகு ஐஏஎஸ் ஆகி தம் பணிகாலத்துல நேர்மையான அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்த ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனா 2016 வருட சட்டமன்ற தேர்தலில் சகாய ஐஏஎஸ் கட்சி ஆரம்பிக்கணும், சகாய ஐஏஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளரா போட்டியிடணும் அப்பெல்லாம் இளைஞர்கள் குரல் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு நேர்மையான அதிகாரி. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 2006 2011 தேர்தல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அழகிரியோட ஆட்டம் பயங்கரமா இருந்தது. திமுக ஆட்சி வரப்பெல்லாம் அப்படிதான், அந்த ஆட்சி முடிகிற தருவாயில நாங்க அப்படியே ஆண்டு கிழிச்சிட்டோம் அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்புறம் மக்கள் எலெக்ஷன்ல செருப்பை கொண்டு அடிக்கவும் தான் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் கூப்பில போய் உட்காந்துக்கிறது. நீங்க 2011 தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சியை இதோட அழிச்சிருவேன்னு அழகிரி பேசினார்ல. ஆனா 2011 தொகுதியில மக்கள் அடிச்ச அடியில திமுக எதிர்கட்சியா கூட வரல. இப்பயும் அந்த நரேட்டிவ் தான் மீடியா வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2006-11 இவங்க மதுரையில இந்த பிஆர்பி குரூப்ஸ் கிரானைட் அடிச்ச கொள்ளைங்கிறது, கனிமவள கொள்ளைங்கிறது உச்சம். அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு இதற்கான விசாரணை செய்யப்பட்டு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தினார். எவனுக்கும் பயப்பில்லை, தப்புன்னா தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அவர் பணி ஓய்வு பெற்றாரு. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு இவருக்கான பாதுகாப்பு கூட விலக்கப்பட்டுருச்சு. அந்த கிரானைட் கனிமவள கொள்ளையில இவரு சாட்சி சொல்றதுக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு போகணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பயமா இருக்கு அங்க போறதுங்கிறாரு. ஏன்னா அவனுங்க எல்லாமே கொலைகார கூட்டம். திமுக கூட்டம்னாலே கொலைகார கூட்டம் தானே. இதுல என்ன தனியா வேற சொல்லுது அவனுங்களை?
சாட்சி சொல்ல போனா என்ன கொன்றுவாங்க, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொல்ற அளவுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி கூந்தல் இருக்கு. இப்படித்தானே நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி தேசத்தின் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சேனல்ல டிவிகேவில் இணைய போறதா தகவல் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நிச்சயமா 2026ல அரசியல் இருக்கு, புதிய நம்பிக்கை உண்டாக்கணும், இளைஞர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த நெறியாளர் கேட்கிறாரு, நீங்க டிவிகேல இணையறதுக்கு சாத்தியம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? நிச்சயமா டிவிகேல இணையறேன் அப்படிங்கிறத அவரோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நல்ல அதிகாரி, நல்ல மனிதர், நேர்மையானவர் அப்படின்னு பெயர் எடுத்த ஒரு மனிதர் டிவிகேவில் இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது லாஸ்டா ஒரு விஷயம் பேசணும். அஜித் வழக்குல அப்டேட் இல்ல, அதனாலதான் பேசல. கண்டிப்பா அப்டேட் இருந்ததுன்னா பேசுவேன். நாம அதை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். வந்தா பேசுவோம். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம திராவிட கண்ணகி கனிமொழி அவர்கள் நீங்க எப்படி சர்வே தூண்ல போய் தீபம் ஏத்தலாம்னு சொல்றீங்க அப்படின்னு. அது உங்களுக்கு சர்வே தூணா? எந்த ஊர்ல ஆயா சர்வே தூண்ல அவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க? எங்க தமிழ்நாட்டுல வேற இடத்துல எங்கேயாவது இது மாதிரி காட்டு? இல்ல பிரிட்டிஷ்கார ஆட்சியில வச்சிருந்தீங்க, இங்கிலாந்துல எங்கேயாவது அந்த மாதிரி காட்டேன் சர்வே தூண் இருக்கான்னு. அதுவும் சர்வே தூணை சுத்தி மாடம் கட்டி உச்சியில 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துற அளவுக்கு குழியோட சர்வே தூண் வச்சிருப்பாங்களா? ஏமா டிசைனா உருட்டுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாம்மா? உங்க அண்ணி துர்கா ஸ்டாலின் போய் இந்த நேருக்கு நேர் நின்று சொல்லிடுவீங்களா? இருக்கிற எம்பி பதவியும் போடும், அடுத்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கிச்சன் கேபினட்டை பகிச்சிக்காத, இருக்கிற இடம் தெரியாம போடுவேன். ஏன்னா கருணாநிதி குடும்பத்துல நீங்க வந்து ஒரு வேண்டா வரப்புக்கு புள்ள பெத்து காண்டாம இருக்கன்னு பேர் வச்ச ஆளாதான் இருக்கீங்க. இருக்கிறதையும் இங்க எடுத்துட்டு போயிடாதீங்க, சாபத்தை வாங்கி கூட்டிக்காதீங்க, மக்களோட கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க, நெருத்தெருவுக்கு வந்துருவீங்க. அவ்வளவுதான். பார்த்து கொஞ்சமாவது திமுகனுக்கு ஏது மனசாச்சு, கொஞ்சமாவது நேர்மை. ஆமா, திமுகனுக்கு ஏது நேர்மை? சரிம்மா, உங்க புத்திமா, நீங்க அப்படித்தாம்மா பேசுவீங்க. கருணாநிதி பிள்ளையாச்சு, உங்கள்ட்ட போய் நாங்க உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? நீங்க சர்வே தூணு இடத்தை திருடி அடுத்த இடத்த ஆட்டையை போட்டு நில அபகரிப்பு செஞ்சே பழகிட்டீங்களா? எதை பார்த்தாலும் உங்களுக்கு சர்வே கல்லு மாதிரியே தெரியுது. சரி, சர்வே கல்லுன்னு இன்னைக்கு சொல்லி வச்சுட்டு நாளைக்கு அந்த இடத்துல ஜி ஸ்கொயருக்கு பிளாட் போட்டு வித்துறாதீங்க. அது தீப தூண் தான் அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் மறுபடியும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு உத்தரவை உங்களுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. தொடர்ந்து பேசுவோம்.